ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் காதலுக்காக இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு சைக்கிளே சென்ற மனிதரான பிரத்யும்ன குமார் மகாநந்தியாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1975 டெல்லியில் ஒரு வின்டர் சீசனில் இந்திய கலைஞர் பி.கே. மகாநந்தியா தனது உருவப்படத்தை வரைய சொன்னபோது சார்லோட் வான் செட்வினை சந்திச்சார். இறுதியில் இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு ஒரு காவிய சைக்கிள் பயணம் இதன் மூலமாக தான் தொடங்குச்சு. செல்வி வான் செட்வின் ஒரு சுற்றுலா பயணியாக இந்தியாவுக்கு வருகை தந்தபோது டெல்லியின் கன்னாட் பிளாஸ் மாவட்டத்தில் திரு மகாநந்தியாவை கண்டாங்க. அவர் ஒரு ஓவிய கலைஞராக தனக்கென ஒரு பெயரை உருவாக்கி கொண்டிருந்தார். மேலும் உள்ளூர் பத்திரிகைகளில் நல்ல நற்பெயரையும் பெற்றிருந்தார். 10 நிமிடங்களில் ஒரு உருவப்படத்தை உருவாக்குவேன் என்ற அவரது கூற்றால் கவரப்பட்ட அவங்க அதை முயற்சித்து பார்க்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு அவங்கள அவ்வளவா ஈர்க்கலைன்னு தான் சொல்லணும். மறுநாள் திரும்பி வரணும்னு முடிவு செஞ்சாங்க. மறுநாள் துரதிர்ஷ்டவசமாக அந்த நிலைமையும் சிறப்பாக அமையலை. தனது தாயார் பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய ஒரு கணிப்பில் தான் மூழ்கி இருந்ததா திரு மகாநந்தியா தனது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. கிழக்கு இந்திய மாநிலமான ஒரிசாவில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் அவர் வளர்ந்தார். ஜாதி அடிப்படையில் அவர் ஒரு தலித்து என்பதால் உயர் ஜாதி மாணவர்கள்ட்ட அவர் அடிக்கடி பாகுபாட்டை எதிர்கொண்டார். அவர் சோகமாக உணரும் போதெல்லாம் அவரது தாயார் அவரது ஜாதகப்படி ரிஷப ராசியில் பிறந்தவர், தூர தேசத்தில் இருந்து வந்தவர், இசையில் சிறந்தவர், ஒரு காட்டின் உரிமையாளர் உனக்கு துணைவியாக வருவாங்கன்னு சொல்லுவாராம். அதனால் அவர் திருமதி வான் செட்வினை சந்தித்த போது உடனடியாக தனது தாயின் கணிப்புகளை நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு காடு சொந்தமானு கேட்டாராம். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வான் செட்வின் தனக்கு ஒரு காடு சொந்தம்னு பதிலளிச்சிருக்காங்க. மேலும் அவங்க இசையில் சிறந்தவங்க, தனக்கு பியானோ வாசிக்க தெரியும், எனது ராசியும் ரிஷபம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அந்த நபர் என்று எனக்கு சொன்னது ஒரு உள்குரல். எங்கள் முதல் சந்திப்பின் போது நாங்கள் ஒருவருக்கொருவர் காந்தங்களை போல ஈர்க்கப்பட்டோம்னும் அது முதல் பார்வையிலேயே வந்த காதல்னும் திரு மகாநந்தியா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்படி பல கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டுட்டு பின்னாடி தேநீருக்கு எப்படி அழைப்பதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை அவங்க போலீஸில் புகார் செஞ்சால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஆனால் அவங்களுடைய எதிர்வினை முற்றிலும் மாறாக தான் இருந்துச்சு. அவர் நேர்மையானவர் என்று நான் நினச்சேன். அவர் ஏன் என்னிடம் இந்த கேள்விகளில் கேட்டார் என்றதை நான் அறிய விரும்பினேன் அப்படின்னு வான் செட்வின் ஒரு இன்டர்வியூவில் கூறியிருக்காங்க. பல உரையாடல்களுக்கு பின்னாடி அவரோட ஒரிசாவுக்கு செல்ல ஒப்புக்கொண்டிருக்காங்க. அங்கே அவர் பார்த்த முதல் நினைவு சின்னம் பிரபலமான கோனார்க் கோயில். பி.கே. எனக்கு கோனார்க்கை காட்டிய போது நான் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டேன். லண்டனில் இருந்த எனது மாணவர் அறையில் கோயில்கள் சக்கரத்தின் இந்த படம் இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் உண்மையில் எங்கே இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ நின்று கொண்டிருந்தேன். இருவரும் காதலிச்சு அவருடைய கிராமத்தில் சில நாட்கள் கழித்த பிறகு டெல்லிக்கு திரும்பினாங்க. என் தந்தையை முதல்ல சந்தித்த போது அவங்க ஒரு புடவை அணிஞ்சிருந்தாங்க. அவங்க எப்படி சமாளித்தாங்க என்று எனக்கு இன்னுமே தெரியாது. என் தந்தை மற்றும் குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் பழங்குடி பாரம்பரியத்தின்படி நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோன்னு அவர் சொல்லியிருக்காரு. வான் செட்வின் ஸ்வீடனில் இருந்து தனது நண்பர்களோட ஐரோப்பா, துருக்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை கடந்து 22 நாட்களில் இந்தியாவை அடைய பிரபலமான ஹிப்பி பாதை வழியாக டெல்லிக்கு வந்திருக்காங்க. வான் செட்வின் நான் திரும்ப பயணத்தை தொடங்க போகிறேன்னு அவர்கிட்ட விடை பெற்று சென்றிருக்காங்க. ஆனால் ஸ்வீடிஷில் ஜவுளி நகரமான போராஸில் உள்ள உன்னுடைய வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. 1 வருஷத்துக்கும் மேலாகிருச்சு. இருவரும் கடிதங்கள் மூலமாக தொடர்பில் இருந்தாங்க. அப்படி இருந்தும் திரு மகாநந்தியாவிடம் விமான டிக்கெட் வாங்க போதுமான பணம் இல்லை. அதனால் அவர் தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று ஒரு மிதிவண்டியை வாங்கி அதே ஹிப்பி பாதை வழியாக பயணத்தை தொடங்கினார்.
அவரது பயணம் ஜனவரி 22, 1977 அன்னைக்கு தொடங்குச்சு. அவர் தினமும் சுமார் 70 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவாராம். கலை எனக்கு உதவுச்சு. நான் மக்களின் உருவப்படங்களை உருவாக்கினேன். சிலர் எனக்கு பணம் கொடுத்தாங்க, மற்றவர்கள் எனக்கு உணவு மற்றும் தங்குமிடம் கொடுத்தாங்க அப்படின்னும் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. 1970களில் உலகம் மிகவும் வித்தியாசமாக இருந்ததாகவும் மகாநந்தி நினைவு கூர்ந்திருக்காரு. உதாரணமாக, பெரும்பாலான நாடுகளுக்குள்ள நுழைய அவருக்கு விசா தேவையில்லை. ஆப்கானிஸ்தான் மிகவும் வித்தியாசமான நாடாக இருந்துச்சு. அது அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. மக்கள் கலைகளை விரும்பினாங்க. நாட்டின் பரந்த பகுதிகளில் மக்கள் வசிக்கலை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஆப்கானிஸ்தானில் மக்கள் ஹிந்தியை புரிந்து கொண்டாங்க. ஆனால் அவர் ஈரானுக்குள்ளே நுழைந்ததோட தொடர்பு ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு. மீண்டும் கலை எனக்கு உதவி செஞ்சுச்சுன்னு சொல்லியிருக்காரு. காதல் என்பது உலகளாவிய மொழி என்று நான் நினைக்கிறேன். மக்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அந்த நாட்கள் வித்தியாசமானது. என்னை போன்ற ஒரு அலைந்து திரிபவரை மகிழ்விக்க மக்களுக்கு அதிக ஓய்வு நேரம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எப்போதாவது சோர்வை உணர்ந்தாரா அப்படின்ற கேள்வி நம்மள பல பேருக்கு எழுந்திருக்கும். அதுக்கு அவர், ஆமாம், அடிக்கடி எனக்கு கால்கள் வலிக்கும். ஆனால் சார்லோட்டை சந்தித்து புதிய இடங்களை பார்த்த உற்சாகம் என்னை தொடர்ந்து முன்னேற வச்சுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இறுதியாக மே 28 இஸ்தான்புல் மற்றும் வியன்னா வழியாக ஐரோப்பாவை அடைஞ்சிருக்காரு. பின்னாடி ரயிலில் கோதன்பர்க்குக்கு பயணம் செஞ்சிருக்காரு. பல கலாச்சார அதிர்ச்சிகள் மற்றும் திருமதி வான் செட்வினின் பெற்றோரை கவருவதில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு பின்னாடி இருவரும் இறுதியாக ஸ்வீடனில் அதிகாரப்பூர்வமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஐரோப்பிய கலாச்சாரம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே எனக்கு புதுசு தான். ஆனால் அவங்க ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க ஒரு சிறந்த நபர். நான் 1975 இருந்ததைப் போலவே இன்னும் அவங்கள நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது 76 வயதான அவர் சார்லட்டோடையும் அவங்களுடைய 2 குழந்தைகளோடையும் ஸ்வீடனில் வசித்து வந்துட்டுருக்காரு. மேலும் ஒரு கலைஞராக தொடர்ந்து பணியாற்றி வந்துட்டுருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.